இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற மூவி இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய லோகா சாப்டர் 1 மலையாள மூவி தமிழ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கல்யாணி பிரியதர்சன் அவங்களுக்கு வந்து சம் மிஸ்டீரியஸ் பவர் இருக்கு. அவங்க தான் லீட் ரோல். அவங்களோட பாஸோட ஆர்டர் படி ஸ்வீடன்ல இருந்து பெங்களூருக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. இங்க வர இடத்துல அவரோட ஆப்போசிட் வீட்ல தான் நம்ம ஹீரோ நஸ்லன் இருக்காரு. நஸ்லனுக்கு ஹீரோயின் மேல லவ். இந்த லவ் ட்ராக் தனியா போயிட்டு இருக்கு. இந்த டைம் பெங்களூர் சிட்டில சம் ஹியூமன் டிராபிகிங் நடக்குது. இந்த ஹியூமன் டிராபிகிங் கிட்ட இந்த லவ் ஜோடி போய் மாட்டுறாங்க. மாட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய மிஸ்டீரியஸ் பவர் பத்தி வில்லனுக்கு ஹீரோ சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சுங்கிறதா இந்த படத்தோட டோட்டல் ஸ்டோரி. படத்தோட ரிவ்யூன்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1 இவங்க வச்சுக்கிட்டனால கேரக்டர் எலிவேஷனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லணும். அதாவது கேரக்டர் இன்ட்ரோ மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஹீரோயினுக்கு என்ன பவர் இருக்கு, எப்படி வந்துச்சு, ஹீரோக்கு எப்படி ஹீரோயின் மேல லவ் வருது, ஒரு சின்ன கான்செப்டா உள்ள வச்சு ஹீரோயின் எலிவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொண்டு போறாங்க. செகண்ட் ஆஃப் மறுபடியும் கதை ஏதோ போயிட்டே இருக்குது. நமக்கே தோணும் ஹீரோயினுக்கு சூப்பர் பவர் இருக்கு, சூப்பர் உமன் கிரியேட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு நம்மளே யோசிச்சுட்டு இருக்கோம். ஃபைனலா அவங்களும் ஒரு முடிவு வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வில்லனை இன்ட்ரோ பண்ணுவோம் சொல்லி சாண்டி தான் இந்த படத்துல வில்லனா வர்றாரு. அவருக்கு போலீஸ் கெட்டப் கொடுத்துருக்காங்க. இதே மனுஷ சக்தி அவருக்கும் கிடைக்குது. ஹீரோயின் ஃபைட் இப்படி வந்து படத்தை முடிச்சிருக்காங்க. ஓவரால் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் கேரக்டர் எலிவேஷனும், செகண்ட் ஆஃப் அங்கே லேக் அடிச்சாலும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வில்லனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி படத்தை சுபமா முடிச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பர் மேன் இந்த மின்னல் முரளி எல்லாம் வந்து ஒரு நீட்டான சப்ஜெக்ட். ஒரு அமானுஷ சக்தி டொவினோ தாமஸ் கிடைக்கும், சேம் டைம் வில்லனுக்கும் கிடைக்கும். அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கிளாஸ் அண்ட் டொவினோ தாமஸ் அந்த சூப்பர் பவர் எப்படி யூஸ் பண்றாருங்கிறதான் கதை. இங்க வந்து இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோயினுக்கு இந்த சூப்பர் பவர் எப்படி கிடைச்சி அப்படிங்கிற எலிவேஷன்லேயே தான் படம் ஓடுது. இதனால இந்த படத்துக்கு என்ன யூஸ், இவங்க ஹீரோயின் என்ன பண்ண போறாங்க, இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க, இல்ல இவங்க சுத்தி இருக்கவங்களுக்கு ஏதாவது பண்ண போறாங்களா அப்படிங்கிற எந்த முடிவுக்குமே இவங்க வரல. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஊர்ல எல்சியும் சொல்லுவாங்க லோகேஷ் சினிமாட்டிக், அந்த மாதிரி இங்க வந்து மலையாள சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல டொவினோ தாமஸ் வராரு, மின்னல் முரளி கேரக்டர் சாத்தானுங்கிறவர் வராரு, அப்புறம் சார்லினா, துல்கர் சல்மான் வராரு, கத்தனார்னு ஒரு கேரக்டர். இவங்க எல்லாம் ஒரு ஈவில் ஃபோர்ஸ். இவங்க எல்லாருமே ஒரு பாஸ் கீழ செயல்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பாஸோட வாய்ஸோட வந்து மம்முட்டி கொடுத்துருக்காரு. இந்த எந்த கேரக்டருமே ஸ்டார்க்கும் என்னன்னு தெரியாது, எண்டோ என்னன்னு தெரியாது. இந்த பார்ட் வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டா எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா யாருக்குமே ஒரு ப்ராப்பரான பேக் டிராப் ஸ்டோரியும் கிடையாது, ஒரு எண்டும் கிடையாது. ஆனா படத்தோட ஹீரோயினுக்கு மட்டும் கல்யாண்காடு நீலிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எலிவேட் பண்ணிருக்காங்க. பேக் டிராப்ல ஒரு ஸ்டோரி எல்லாம் அமைச்சிருக்காங்க. வினயன் வராரு, நிறைய கேரக்டர்ஸ் வராங்க. யாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷன் பண்ணல. மேபி சாப்டர் 2 சாப்டர் 3 வந்து எல்லாரும் வந்து யூஸ் பண்ணுவாங்களா இருக்கலாம். நம்ம படமா பார்க்கும்போது தியேட்டர்ல சரி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஆச்சு. இந்த சூப்பர் உமன் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படி எதுவும் பெருசா நடக்கல. டக்குன்னு ஒரு வில்லனை கிரியேட் பண்ணி சண்டையை போட்டு இது பண்ணிடுறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா சாண்டி வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வராரு. எனக்கு என்னவோ சாண்டிக்கு வந்து அந்த போலீஸ் கேரக்டர் ஃபிட் ஆகலன்னு தான் தோணுச்சு. பட் வில்லன் ரோல் வந்து நல்லா பண்ணிருக்காரு. அந்த ஒரு சைக்கோத்தரமான ஒரு வில்லன் கேரக்டர் முகத்துல கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே லியோல நடிச்ச அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. மத்தபடி ஹீரோயின் கல்யாணி பிரியதர்சன் ஆகட்டும் எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த படம் வந்து 35 கோடியில எடுத்திருக்காங்கன்னு சொன்னா நம்பவே முடியல. அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருக்கு. நம்ம ஊர்ல ஹீரோக்கு 50 கோடி 100 கோடி கொடுக்கணும், அதுக்கப்புறம் 300 கோடி செலவழிச்சு படம் ஓடுது, அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. பட் 30 கோடியில இந்த படத்தை எடுத்திருக்காங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல பாராட்டுற விஷயம் தான். மியூசிக்காக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஓகே தான். சரி, அப்ப இந்த படத்துல பிரச்சனையே இல்லையா அப்படின்னா எனக்கு இந்த படத்துல நிறைய நெருடல்கள் இருந்துச்சு. இதுல வந்து வினயன் வந்து இந்த படத்துக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொல்றாரு. என் கல்யாண்காடு நீலி எப்படி உருவானா அப்படின்னு. அதுக்கு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட ஸ்டோரி வந்து ஒரு ராஜா ஸ்டோரி யூஸ் பண்றாங்க. பழைய காலத்துல ஒரு ராஜா வந்து காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயில தரிசிக்க போறாங்க. அங்க வந்து இருக்கிற மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேக்ட்ராப் வச்சிருக்காங்க. பட் எந்த ஒரு ராஜாவும் இருக்கட்டும், ஒரு போர்னு போனா யாரையுமே வந்து குழந்தைங்களை கொல்ல மாட்டாங்க. பட் இங்க வந்து ஒரு குழந்தைய வந்து அதுவும் முதுகுல குத்தி கொள்றாங்க. அந்த ஸ்டோரி வந்து அதுவே ஒரு நெருடலா தான் இருக்கு. செகண்ட் சொல்லணும்னா எனக்கு என்ன இது ஒரு அஜெண்டா பரம்பரையே தோணுச்சு. எப்பவுமே ஒரு படம் இருந்தா பாசிட்டிவ் இருந்தா நெகட்டிவும் எல்லாருமே இருக்கும். பாதி பேருக்கு படம் பிடிச்சிருந்தா பாதி பேருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு இந்த படத்துல நிறைய கேரக்டர் எலிவேஷன் பார்க்கும்போது ஒரு அஜெண்டா டிரைவன் படமா தான் தோணுச்சு. ஏன்னா சாண்டிக்கு வந்து சம்பந்தமே இல்லாம வில்லன் கேரக்டர் பெர்ஃபெக்ட். பட் அவர் எந்த பேக் டிராப்ல இருந்து வர்றாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஜெண்டா டிரைவனுக்கு தான் யூஸ் ஆயிருக்குமே தவிர அதனால இந்த படத்துக்கு வந்து 5 பைசாக்கு பிரோஜனம் ஆயிருக்காதுன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்ல டெரரிஸ்டா அனௌன்ஸ் பண்ணி கவர்மெண்ட் சம் ஃபோர்ஸ் அனுப்புது. அதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பர் ஸ்டோரியே இல்ல. எதுக்கு இவ்வளவு பெரிய பேக் டிராப்ல வந்து இறங்குறாங்க, ஆர்மி வந்து இறங்குறாங்க இவங்களை பிடிக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் அங்க ஒரு ஒர்த்தே இல்ல. அதுக்கப்புறம் இவங்க கேங் எல்லாமே ஒரு கேஃபேல இருக்காங்க. அது எல்லாமே ஒரு நெருடலா தான் இருந்துச்சு. அது என்னவோ சூப்பர் உமன் ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ராப்பரா இவங்க இன்னும் எதுவுமே ரெடி பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு பிரசன்ட் பண்ணிருக்காங்க. 30-35 கோடியில அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை நீட்டா பண்ணிருக்காங்க. எகைன் இதே அஜெண்டா டிரைவனா இருந்தா மேபி இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஓவரால் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல இது ஒரு நல்ல மேக்கிங் உள்ள மூவி தான். ஸ்டோரியில மேபி நெக்ஸ்ட் வரக்கூடிய சாப்டர்ஸ்ல ஏதாவது நல்லா இது பண்ணிக்கலாம். படத்தோட மூவி ஸ்டோரிஸ் வந்து அந்த அளவுக்கு இந்த படத்தோட கேரக்டருக்கு வந்து எங்கேயுமே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல எலிவேட் பண்ணலன்னு சொல்லணும். பட் தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒருத்தபிளான ஒரு மூவி தான். சரி, சூப்பர் உமன் ஸ்டோரி ஆச்சு. அப்ப குழந்தைங்களோட போய் எல்லாரும் குடும்பத்தோட பார்க்கலாமா? அங்கதான் உங்களுக்கு டிஸ்ட் இருக்கு. ரத்தம் தெரிக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான படம் தான் இது. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்றேன்.